மணல் இருக்குங்களா, மணல், சுகர், சக்கரை, ஜெல்லு தெரியும் இல்லைங்களா, ஜெல்லு. ஸோ பிசு பிசுன்னு இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட். ஓகேங்களா. இங்கே எப்படி மேம் இப்படி சொல்கிறீங்க, எக்ஸ்போலியேட் பண்ணுறது என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரப்புங்கிறது இல்லைங்களா, தேய்மானம், தேய்க்கிற பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணல் மாதிரி நீங்கள் என்ன தேய்ச்சாலும் கரையாது. மணல் கரையுமா? தண்ணியில் போட்டால் கரையுமா? கரையவே கரையாது. பார்த்துருக்கீங்களா? மணல் வந்து கரையவே கரையாது. அப்போது கரையாத மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கும், எக்ஸ்போலியேட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும், கரையவே மாட்டாங்க. ஓகே. தென் சுகர் தண்ணியில் போட்டால் எப்படி கரையும்? மெதுவாக கரையும். மெதுவாக கரையும். பார்த்துருக்கீங்களா? சுகர் வந்து கோல்டு வாட்டரில் கரையும், ஆனால் மெதுவாக கரையும். அதே மாதிரி சால்ட்டும் பார்த்தீங்கன்னா போட்டோன்னா கரையும், வேகமாக கரையும். நீங்கள் வந்துட்டு சுகருக்கும் சால்ட்டுக்கும் இதோட கடினத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், இதோட கடினத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சால்ட்டு சீக்கிரம் கரையும், சுகர் என்ன பண்ணிக்கும், ஸ்லோவாக கரையும். பார்த்துருக்கீங்களா? ஸோ இது வந்து சீக்கிரம் கரையும், இது ஸ்லோவாக கரையும், இது கரையவே கரையாது. ஜெல்லு ஸ்க்ரப்பே இல்லை, இதில் வந்து ஸ்க்ரப் ஏஜென்ட்டே கிடையாது. ஸோ வளன்னு இருக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்க்ரப் என்ன ஆகும்னா, இந்த ஸ்கின்னோட டைப்பு, நம்மளோட ஸ்கின்னோட டைப் என்ன சொன்னோம், ஒரு 5 டைப்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா நேற்று. அந்த ஸ்கின்னோட டைப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரப் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மாறுவாங்க. இவங்க என்ன ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ சாண்ட் பேஸ்டான ஸ்க்ரப் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆயிலி ஸ்கின் டைப். அவங்களுக்கு என்ன சொன்னோம், ஸ்கின்னு கடினமாக இருக்குன்னு சொன்னோமா, திக்காக இருக்குன்னு சொன்னோம், ஓப்பன் போர்ஸ் நிறையா இருக்குன்னு சொன்னோம், ஆயிலி நிறையா இருக்குன்னு சொன்னோம். ஆக்சுவலி இங்கே கான்செப்ட் திக்காக இருக்கும். அவங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கோட மீனிங் வந்து கூகுள் பண்ணுங்க. டெக்ஸ்சர்னா என்னங்கிறத எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து திக்காக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயில் பேஸ்டான ஸ்க்ரப் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணல் மாதிரி இருப்பாங்க, கரைய மாட்டாங்க. ஓகேங்களா. இப்போது சுகர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன பண்ணலாம், சுகர் மாதிரியான எக்ஸ்போலேஷனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா சுகர் எப்படி இருக்கும், தண்ணியில் கலந்தீங்கன்னா பிசு தண்ணி இருக்கும், கரையும். ஏன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சர் வந்து நிறைய தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னு, ஆயிலிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் இருப்பாங்க, ட்ரைலையும் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆயில் சென்சிட்டிவ், ட்ரைலையும் சென்சிட்டிவ் இருப்பாங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பும் செப்பரேட்டாகவும் இருக்காங்க. அவங்கள மாதிரி எது போட்டாலும் ஒத்துக்காத மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸ்ட் ஆன் எக்ஸ்போலியேஷன் ப்ராசஸை நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட். ஓகேங்களா. நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் இப்போ ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ கம் டு நோ த ப்ராடக்டோட தெரிஞ்சுப்பீங்க, இந்த ஏஜென்ட் வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்க்ரப் வந்து எப்படி இருப்பாங்க, சாண்டில் இருப்பாங்க, சுகர் பேஸ்ட் இருப்பாங்க, சால்ட் பேஸ்ட் இருப்பாங்க, ஜெல் பேஸ்ட் இருப்பாங்க. அக்கார்டிங் டு கஸ்டமரோட ஸ்கின் டைப்பு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்போலியேஷன் ப்ராசஸை நீங்கள் பண்ணணும். ஓகே. தென் ஸ்ட்ரீமிங், இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்துடுவோம். தென் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரீமிங், ஃபேஸ் ஸ்ட்ரீமர் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரீமிங் கொடுப்போம். ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணால் டெட் செல்ஸ் ரிமூவரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணுவோம். இந்த எல்லா ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்போலியேஷன். ஓகேங்களா. எக்ஸ்போலியேட் ப்ராசஸ் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா. இங்கே நார்மலாக இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணு ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஸ்க்ரப்பு மட்டும் பண்ணலை, நீங்கள் ஒன்லி யூ ஆர் டூயிங் திஸ் ப்ராசஸ். இங்கே முடிஞ்சா அடுத்து இங்கே வந்துடணும். பட் ஆஃப்டர் யூ ஆர் டூயிங் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் முடிச்சோடனே யூ ஆர் டூயிங் டெட் செல்ஸ் ரிமூவிங் ஸ்டெப்ஸ். அப்போ இங்கே 3 ஸ்டெப் இருக்கும்போது நீங்கள் நான் ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் அ ராங். எக்ஸ்போலியேஷன் பண்ணிட்டு இருக்கேன், அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேங்களா. தென் கிளியரா முனிசு, புரியுதாடா? தென் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் இருக்காங்க, எக்ஸ்போலியேட்டிவ் ப்ராசஸ் இருக்காங்க. ஓகேங்களா. இதில் மேம் டெட் செல்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, அதுனா என்ன? ஓகேங்களா. நாம் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிடர்மிஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ எபிடர்மஸில் 5 லேயர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னோம், நேற்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்டா. ஓகே.
ஸோ எபிடர்மஸில் அவுட்டர் லேயரில் யார் இருப்பாங்க அப்படின்னா 5 லேயர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 5 லேயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் செல்ஸுங்கிறவங்க, அதாவது நம்ம செல்லு நம்ம உடம்புல அணுக்களால் ஆனது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணுக்களால் ஆனதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. இங்கே செல்லுங்கிறது அதுதான் அணு. ஓகேங்களா? ஒரு சின்ன அணுகுண்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன அணு. இந்த மாதிரி செல்ஸ் என்ன